சப்பாத்திக்கு தேவையான எம்டி சால்னா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு டீஸ்பூன் கசகசா, தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி அதே நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்து வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மல்லி இலை, புதினாவையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி இதனையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இன்னும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு பிளேட் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இன்னொரு கிண்ணத்தில் 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கடலை மாவு கலக்கி வச்சுருக்க ஊற்றிட்டு மல்லி இலை தூவிட்டு இறக்கினீங்கன்னா சூப்பரான எம்டி சால்னா ரெடி.